நம்ம இப்போ ஒரு புத்தா மாதிரி ஒரு டாலர் போட போகிறோம். கம்மலாக கூட போட்டுக்கலாம். அதுக்கு வந்து தேவையானது இந்த மாதிரி ஜிமிக்கி பேஸு. சின்னதாக போட்டாக்க கம்மலாக போட்டுக்கலாம், இந்த சின்ன சைஸில். இது வந்து பெருசு, அதோட கொஞ்சம் சின்னது இது. இதை வந்து கம் வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்டணும். இப்போ நான் வந்து அதை ஆறுனா தான் கெட்டியமாக பிடிக்கும், அதனால ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கிறேன். அது எப்படி ஒட்டுறதுன்றது மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிருந்தீங்கன்னா ஒட்டிக்கும். ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கிற இதை எடுத்து பேஸ் எடுத்து இப்போ ஒட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு நான் வந்து இதில் 4 கலர் இருக்குது. நான் ஹேருக்கு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதனால் இதை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம 5 லைன் போட்டிருக்கிறோம். இப்போ இதுக்கு காது வைக்கணும். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு செய்யணும். காதுக்கு வந்து நம்ம சைஸ் எடுத்துக்கின்னு முதல்ல கீழ்ப்பக்கம் ஒட்டின்னு அப்புறமா காது வைக்கணும். அதுக்கு ஜிமிக்கி பேஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கணும். இது மாதிரி ஆணி எடுத்துக்கணும். பக்கத்தில் இதை ஒட்டிட்டு இதை சுற்றுற ஒரு லைன் இதை ஒட்டிடணும் மணியை. கட் பண்ணிப்பேன். காதுக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். புத்தரோட காது தொங்குற மாதிரி இருக்கும்.
வச்சு எடுத்துக்கின்னு நான் ஒரு பக்கம் ஒட்டி முடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒட்டுறேன். கொஞ்சம் மெதுவாக இப்போ அடுத்தது ஒட்டணும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒட்டுங்க. ஒன்று காஞ்ச பிறகு அடுத்தது ஒட்டினீங்கனாக்கா மற்றது பிரிஞ்சு வராத இருக்கும். 2 பக்கமாக ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ காது கீழே தொங்குற மாதிரி வேணும்னா கோல்டு கலரில் ஒரு இது எடுத்து எவ்வளோ லென்த்து வேணும்னு பார்த்து இதில் வந்து சின்னதாக தொங்குற மாதிரி அளவு எடுத்து வெட்டணும். நல்லா கம்மு போட்டு நிதானமாக ஒட்டணும். இது காயில்ன்றதுனால கொஞ்சம் நிதானமாக செய்கிறேன். இந்த மாதிரி இந்தாண்ட பக்கமும் ஒட்டிக்கணும். பக்கமும் இது மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம். இது ஆறணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்துக்கணும். நல்லா தூக்கலாக கோபுரம் மாதிரி இருக்கிறதா எடுக்கணும். ஏன்னா புத்தர் தலையில் வைக்கிறதுக்கு. நுழைச்சிடணும். எனக்கு அப்புறமேல்ட்டு வச்சிங்கனாக்கா அது இது சரியாக போகாது. அதனால் ஃபஸ்ட்டே இது தூரம் நல்லா நிறைய கம்மு போட்டு கொஞ்ச நேரம் அசையாத அப்படியே வச்சிடணும். முடிச்சிட்டோம். வேணும்னா பீட்ஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் பீட்ஸ் வேணாம், அப்படியே ப்ளைனாக இருக்கட்டும்னு பார்க்குறேன். அதனால் இதை ஒரு கையால் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது வளைச்சி நம்ம எதை கோயிலில் மாட்ட போகிறோமோ அந்த வளையனா இல்லை இயர்ரிங்னாக்க இயர்ரிங் ஊக்கனா வச்சு நம்ம வளைச்சிக்கணும். நம்ம புத்தருக்கு இப்போ கண், மூக்கு எல்லாம் வரைகிறோம். நான் நெயில் பாலிஷில் வரைகிறேன். பிளாக் கலர் நெயில் பாலிஷில். மார்க்கரில் கூட வரையலாம். ஆனால் மார்க்கர் சீக்கிரம் அழிஞ்சிடுது. அதனால் நான் நெயில் பாலிஷில் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி பின்பக்கமாக வரைஞ்சிடணும்.
இது நம்ம டாலராக போடுறதுக்கு நான் வளையம் மாட்டிட்டேன். இதை ஆற வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கணும்.